போரு. நிம்மதி எங்க இருக்கு நீயும் தான் தேடி ஓடு. வருத்தமா கலக்கமா உனக்கு தானா? நானும் நீயும் தான், நீயும் நானும் தான் தேடி போவோமே ஆசை நமக்கடா. நானும் நீயும் தான், நீயும் நானும் தான் தேடி போவோமே ஆசை நமக்கடா. வாழை வழி இருக்கு வாழ்வின் வெறுப்பேதற்கு, ஏக்கம் உனக்கேதற்கு வாழ்க்கை நமக்கு இருக்கு. வாழை வழி இருக்கு வாழ்வின் வெறுப்பேதற்கு, ஏக்கம் உனக்கேதற்கு வாழ்க்கை நமக்கு இருக்கு. நிம்மதி இல்லா ஊரு நித்தமும் வாழ்க்கை போரு. நிம்மதி எங்க இருக்கு நீயும் தான் தேடி ஓடு. போக போற பாரு நல்ல இயற்கையான ஒரு ஊரு. அது எங்க இருக்கு நீ தேடி இந்த உலகம் மறந்த நீ பாடு. நல்ல காற்று வீசுமே இங்கேதான், நல்ல ஆறு ஓடுமே இங்கேதான், நல்ல மரங்கள் வாழ்வதும் இங்கேதான், நல்ல மனங்கள் வாழ்வதும் இங்கேதான். மண்மேகம் ஓடும் மழைச்சாரல் தூவும் மனவாசம் வீசும் மனமுல்லை போகும். மண்மேகம் ஓடும் மழைச்சாரல் தூவும் மனவாசம் வீசும் மனமுல்லை போகும். சலசல ஓசையில் வீழும் அருவியும் மனங்களை மயக்கிவிடும். மரமர இசைதனில் ஆடும் நாணலும் மனங்களை மயக்கிவிடும். நிம்மதி இல்ல ஊரு நித்தமும் வாழ்க்கை போரு. நிம்மதி எங்க இருக்கு நீயும் தான் தேடி ஓடு. வருத்தமா கலக்கமா உனக்கு தானா? நானும் நீயும் தான், நீயும் நானும் தான் தேடி போவோமே ஆசை நமக்கடா. நானும் நீயும் தான், நீயும் நானும் தான் தேடி போவோமே ஆசை நமக்கடா. வாழை வழி இருக்கு வாழ்வின் வெறுப்பேதற்கு, ஏக்கம் உனக்கேதற்கு வாழ்க்கை நமக்கு இருக்கு. வாழை வழி இருக்கு வாழ்வின் வெறுப்பேதற்கு, ஏக்கம் உனக்கேதற்கு வாழ்க்கை நமக்கு இருக்கு. வண்டியை பார்க் பண்ணிட்டு வா. வா மச்சான். வாடா மச்சான். ஏய் வாங்க நல்லா வாங்க. இருக்கேன். ஐயா வாங்க வாங்க ஐயா. நல்லா இருக்கீங்களா? வாங்கம்மா. இவதான் என் பொண்டாட்டி, இவர் சிவா. வணக்கம்மா. அவரு நல்ல தம்பி. வணக்கம். அவரு பாண்டியண்ணே. வணக்கம்மா. இவங்க கண்ணம்மா. வணக்கம்மா. நீங்க இவன் அப்பாவோட ஃப்ரெண்டு பையன். சின்ன வயசுலேருந்து எப்பயும் ஹோட்டலில் தான் இருப்பான். இவன் கொஞ்சம் அப்படி இப்படி, நான் அப்புறமா சொல்கிறேன். இவன் கமலா. சரி சரி சரி, கமலக்கண்ணன். இது நம்ம மாப்பிள்ள, சொல்லவே தேவையில்ல. அறிமுகத்து வச்சது போதும். வண்டியில் வந்திருக்கல, மாப்பிள்ள ரெஸ்ட் எடுக்கட்டும். நீங்க எல்லாம் கிளம்புங்க. பாண்டி, சிவா, பெட்டி பெட்டி எடுத்துட்டு ரூமுக்கு வாங்க. சரிங்க சார். கிளம்புங்க. நீங்க போங்க.
கண்ணம்மா மாப்பிள்ளை தங்கச்சிக்கு நல்ல காரமா நாட்டுக்கோழி அடிச்சு சமைச்சு கொடு. சரிங்க சார். எனக்கு கோழி அவ்வளவா பிடிக்காதுண்ணே. இந்த இடத்த சுத்தி பார்க்க கொடுத்து வச்சிருக்கணும். அப்படியா? நான் மாப்பிள்ளைட்ட சொல்றேம்மா எல்லா இடத்தையும் சுத்தி காட்ட சொல்லி. சரிண்ணா, எனக்கு கூட இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா. எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சாருங்க பாத்துமா. அவர் வராரு. சரிங்கம்மா. ஊர் எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கு. நம்ம ஊர் பயங்கர சூடு இல்ல, ஆனா இங்க ஜில்லுன்னு இருக்கு. அதானே உனக்கு இங்கே கூப்பிட்டு வந்தேன். போதும் போதும், நல்லா சாப்பிடுங்க. அவ எப்பயுமே இப்படிதான் சாப்பிடுவா, கம்மியா. ஏய் பரவாயில்ல, சாப்பிடுங்கம்மா. உடம்ப மெயின்டைன் பண்றாளாம். நானும் தான் உடம்ப மெயின்டைன் பண்றேன். என்னங்கம்மா என்கிட்ட ரொம்ப பேச மாட்டீங்களா? சச்ச, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சாப்பிட்டதுக்கு அப்புறம் காபி குடிப்பீங்களா இல்ல பால் குடிப்பீங்களாமா? பால். பால் மட்டும் போதாது, பழத்தையும் சேர்த்து வை. இதான் இறங்கு. எப்படி இருக்கு? சூப்பர் இடம். தம்பி, ரூம் இருக்கா? இருக்குங்க சார். சொல்லுங்க சார், எங்கேருந்து வரீங்க? ஐ எம் அன்பு, இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஃப்ரம் தர்மபுரி. நைஸ் மீட்டிங் யூ சார். ஓகே, தேங்க்யூ. குளிருது இல்லை? இதில் உங்கள் அட்ரஸ் எழுதுங்க சார். அட்வான்ஸ் 2000 கொடுங்க சார். ஓகே. சிவா சார். சிவா, வரேன் சார். சிவா.
ஆ சொல்லுங்கள் சார். ரூம் நம்பர் 11 கூட்டி போ. ம் சரிங்க சார். ஓகே தேங்க்யூ ஓகே சார். நீ வண்டியை பார்க் பண்ணிட்டு திங்ஸ் சரிங்க எடுத்து சார். வந்துரு. ரூம் எந்த பக்கம்? அந்த பக்கம் சார். ஓகே. ஆ. இந்த இடத்த எப்படி வாங்க கண்டுபிடிச்ச? சார். வரோம். பியூட்டிஃபுல்லா இருக்கு. எத்தனையோ முறை ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கேன். கூலிங்கா இருக்குல்ல இங்க? இங்கே எப்போவுமே அப்படி தாண்டி இருக்கும். சார் வண்டி சாவி தாங்க சார். ஓகே நான் வரேன் சார். ஏதாவது வேணா சொல்லுங்க மேடம். ம் பேசிவிடும் பெண்ணே, என்னை கைது செய்து விட்டாய் முன்னே. உன்னில் தொலைந்து விட்டேன் தானே, இதை நானும் மறந்து சொன்னேன் நானே. தரணியில் வந்த பெண்ணே, தவித்தேனே உந்தன் முன்னே. நீயே தானா, அது நீயே தானா? மனநாடும் தினமும் உன்னை, மனதாரே வேண்டும் உன்னை. நீயே தானா, அது நீயே தானா? கண்ணால் பேசிவிடும் பெண்ணே, என்னை கைது செய்து விட்டாய் முன்னே. யார் நீயடி கடவுளின் கைப்பாவையோ? நான் தானடா, உன் தானடா, கருவிழி கண்மணி. தரையில் தவழ்ந்தா தங்க மலரே, இன்பம் சுரக்கும் எந்தன் மலரே. நீயும் தானே நானும் காணும் சொர்க்கமே, அது நீயடி. நீதானடா. கண்ணால் பேசிவிடும் பெண்ணே, என்னை கைது செய்து விட்டாய் முன்னே.
உந்தன் கண் பார்வையோ உன் பேச்சிலே உன் மூச்சிலே நான் வாழ்கிறேன் நித்தியமே வானவில்லின் ஏழு வண்ணம் மாறி நிற்கும் உந்தன் முன்னிலதான நீயும் நானும் காணும் இன்முகம் அதிலும் முகம் அதிலும் முகம் கண்ணால் பேசிவிடும் பெண்ணே என்னை கைது செய்து விட்டாய் முன்னே உன்னில் தொலைந்து விட்டேன் தானே இதை நானும் மறந்து சொன்னேன் நானே தரணியில் வந்த பெண்ணே தவித்தேனே உந்தன் முன்னே நீதானா அது நீதானா மனநாடும் தினமும் உன்னை மனதாரே வேண்டும் உன்னை நீயே தானா அது நீயே தானா கண்ணால் பேசிவிடும் பெண்ணே என்னை கைது செய்து விட்டாய் முன்னே தம்பி எவ்வளோ நாளாக நீ இந்த வேலையை பண்ணிகிட்ருக்க? எங்கள் அப்பாவும் தாத்தாவும் இந்த வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நானும் 13 வயசுலேருந்து இந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? சார் பார்த்து வாங்க. ஓகே பார்த்து, முள்ளெல்லாம் நிறையா கிடக்கும். த்ரில்லிங்காக இருக்குல்ல? சார் முள்ளு கிடக்கு, பார்த்து வாங்க. ஆ சரிப்பா. நீ என்னமோ எனக்கு வழிகாட்டி கூட்டிட்டு போற மாதிரி இருக்கு. ஏய் பார்த்து, என்னாச்சு? மெதுவா. ஏய் கீழே விழுந்துடாத, உங்க அப்பனுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. இதுக்கு மேல சூப்பர் இடமெல்லாம் இருக்கு. சுத்தி பார்த்ததெல்லாம் போதும், சீக்கிரம் போ, வேலை நிறைய இருக்கு. சார் பார்த்து வாங்க. ஹேய் கண்ட இடத்துல கை வைக்காத, ஏதாவது குத்திர போகுது. ஹேய் குத்திருச்சு பத்தியா? வழி விடுங்க. வழிய விடணுமாடா? எந்த கல்ல நாங்களாம் தொடக்கூடாதா? சொல்லு கேக்குறேன்ல. கொஞ்ச நேரம் தான். நான் யார் தெரியுமா? ஏய் நல்லா இருக்குல்ல? அப்புறம் பதில் என்னடா சொல்லும்? டேய் இருக்குடா, ரொம்ப கலாட்டா பண்ணு.
ராம் வேண்டாம் ராம் நீங்க போங்க சண்டை போடாதீங்க என்னங்க போனா? தம்பி தம்பி இந்த வந்துட்டேன் சார். இங்க இருந்து சென்னைக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? ஒரு 700 கிலோமீட்டர் இருக்கும். ஏன் கேக்குற? எங்க இருந்தெல்லாமோ நம்ம ரெசார்ட்டை சுத்தி பார்க்க ஆளுங்க வராங்க. ஆனா நீ தான் என்ன எங்கேயுமே சுத்தி காட்ட மாட்டேங்கிற. அதான் நான் உன் பின்னாடி சுத்திட்டு இருக்கேனே. காதலிக்கும் போது சொல்லாமலே கூட்டிட்டு போன. ஆனா கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் சொன்னா கூட கூட்டிட்டு போக மாட்டேங்கிற. இப்பயும் உன்னை தாண்டி காதலிக்கிறேன். இப்படி ஐஸ் வச்சு ஆளு நல்லா ஏமாத்து. கல்யாணத்துக்கு ஊருக்கு வந்தனால இங்க நிறைய பிரச்சனை, அதனால சுத்தி கேட்ட முடியல. நாளைக்கு கண்டிப்பா ரிசார்ட்டை சுத்தி பார்க்கறோம். ஓகேவா? தேங்க்ஸ்டா என் செல்ல புருஷா.
வாடி. வரேன். சீக்கிரம் வாச்சலாம். காட்டுக்குள்ள தாண்டி போறோம். கல்யாண வீட்டுக்குள்ள மேக்கப் போட்டது போதும். சீக்கிரம் வா. வந்துட்டேன். வாவ், என்னடி இது? என் பொண்டாட்டி வரும்னு பார்த்தா காலேஜ் ஃபிகரா வந்திருக்க. இந்த வண்டிலையா? காட்டுல பென்ஸ்லயே ஆக முடியும். இந்த வண்டி தான் ஏறு. இப்படி வந்தா காட்டுக்கு போத்தணும். அதுடி கட்டிலுக்கு தாண்டி போகத்தணும். வழிஞ்சது போதும், வண்டி எடு. முதல்ல என் மேல உனக்கு எப்படா காதல் வந்துச்சு? உங்க அப்பா உன காலேஜ் சேர்க்க கூட்டம் வந்தாரா? அப்பதான் உன முறையா பார்த்தேன். பார்த்தோன்னே இந்த ஆலமரம் அடியோட சந்திச்சு தெரியுமாடி. அடப்பாவி, பார்த்த உடனே வா. பார்த்த உடனே பத்திக்கிட்டா தாண்டி காதல். பாத்துடா பாத்து. ஆமா, உனக்கு என்ன பார்த்தோன்னே என்ன தோணுச்சு? ஒன்னும் தோணலையே. உண்மையே சொல்றேன். ஒரு நாள் என் ஃப்ரெண்ட்ஸோட கேண்டீன்ல உட்காந்துட்டு இருந்தேனா, அப்ப நீ ஃப்ரெண்ட்ஸோட அங்க வந்த. அப்ப நீ என்னையே பார்த்துட்டு இருந்தியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. டேய், உண்மையை சொல்ற. நீ அங்க இருக்கேன்னு தெரிஞ்சுதானே நானே வந்தேன். அப்ப நீ என்னோட பார்வை பார்த்தியே. ஐயோ, எனக்கு வெட்கமே வந்துருச்சுடா. என்னால உன்னை பார்க்கவே முடியல. வேற? அன்னைக்கு எனக்கு தூக்கமே இல்லாம பண்ணிட்ட தெரியுமா? எப்படா உன்னை பாப்பேன்னு என் மனசு தவிச்சுது. நீ ஏன் நான் ரசிச்சிருக்க? சரி சரி, இங்க எங்கெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லு. அந்த பக்கம் ஒரு அருவி இருக்கு. அப்போ எந்த பக்கம்? இந்த பக்கம் அற்புதமான ஒரு இடம் இருக்கு. அப்படின்னு இந்த காட்டுக்குள்ள இருக்கு. தமிழ்நாட்டையும் கேரளாவும் ஒரே இடத்துல நின்று பார்க்கலாம். அப்ப கண்டிப்பா அந்த இடத்துக்கு நம்ம போறோம். இந்த நாளைக்கு போலாம். எனக்கு விட்டு உன்னை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ப்ளீஸ் 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 போலாம்டா. அப்பா, இதுக்காகவே போலாமே. இப்படி அடிக்கடி கொடுக்கணும், ஓகேவா? என்னையும் உனக்கு கொடுத்துட்டேன். இதுக்கு மேல என்ன இருக்கு? இனி நடந்தான் போகணும். இறங்கு. வா போலாம். அப்பா, மேல ஃபுல்லாவே காடு தான். ஓ டேய் ராமு, கைய குடுறா. நான் ஒன்னு கேட்டா உண்மையை சொல்லுவியா? கேளு, சொல்றேன். நீ எத்தனை பேரை லவ் பண்ணிருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. யார்கிட்ட கதை விடுற? ஒருத்தன் சுமாரா இருந்தாலே பொண்ணுங்க சுத்தி வளைச்சிருவாளுங்க. நீ வேற சூப்பரா இருக்க. உனக்கு சொல்லவா வேணும்? நீயும் சூப்பரா தான் இருக்க. உனக்கு எத்தனை பேர் ரூட் விட்டாங்க? ஒரே ஒரு ஆள் தான் என்ன லவ் பண்ணான். வந்து லெட்டர் கொடுத்தான், அவ்வளவுதான். யார் அந்த புண்ணியவன்? என் அப்பாவோட ஃப்ரெண்டு பையன் கண்ணன். வாடி. ஏய், கை குடுறா. நல்லா கெட்டியே பிடிச்சிக்கோ. இடத்துலையும் மேலே போய் பார்க்கணுமா? தேவையாது. பாத்து. ஏய், பார்த்து வாடி. அப்பா. ஏய், சீக்கிரம் வாடி. வரேன். என்னடி இது? நீ தானே வர சொன்ன. இங்க வந்தா போதாது, மேல போகணும்ல. ஒரு நிமிஷத்துல போய் காட்டட்டா? பாப்போம். கண்ண மூடு, போய் காமிக்கிறேன். என்னது? ஏய்,
நாங்கெல்லாம் ஓட்டப்பந்தய வீராங்கனை தெரியுமா? சரி சரி நில்லு வரேன். ஏய் வா போலாம். பார்க்கணுமா? எல்லாம் நான் பார்த்துடுறேன் வா. இந்த கல்லடிச்ச விஷயத்த சொல்லலாமா வேணாமா? யாருக்கிட்ட போய் சொல்கிறது? சொன்னாலும் நம்புவாங்களான்னு தெரியல. ஒவ்வொரு நிமிஷமும் அதை நினச்சி நான் பயப்பட வேண்டியிருக்கு. ஐயோ தம்பி, என்னண்ணே? என்னப்பா பேய் எறிஞ்ச மாதிரியே பயப்படுத? ஒன்றும் இல்லைண்ணே. சொல்லு. இல்லைண்ணே, ஒன்றும் இல்லைண்ணே. அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைண்ணே. சொல்லுப்பா. அதான் முந்தானத்து வாய்க்காலில் குளிக்க போனேண்ணே. ஒரு கல் வந்து டமால்னு அடிச்சிருச்சுண்ணே. யாரோ பின்னால துரத்திட்டு வர மாதிரி இருக்கு. ஒரே பயமா இருக்குண்ணே. நைட் ஆனா டோர் எல்லாம் தட்டுறாங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. கல் அடிக்குது அப்படி இப்படின்னு சொல்லாதப்பா. வெளியே சொன்னா வெக்க கேடு. கேவலம். உன்னைய மேனேஜர் கூப்பிட்டாரு, அதுதான் சொல்லிட்டு போலான்னு வந்த. ஐயோ, யாரு சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறீங்களே. என்னண்ணே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீ போ. சரிண்ணே, நீங்களும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. மந்திரிச்சு விட்ட மாதிரியே அலைதான். கல் அடிக்குதுங்க, மண் அடிக்குதுங்க. இது கனவுன்னு கண்டிருப்பான் போல. நமக்கு பைத்தியம் இருக்க வேண்டாம் போல இருக்கு. சொன்னாலும் நம்பவா செய்யறாங்க. ஹேய், சீக்கிரமா வாடி. அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி. பெரிய எஸ்பிபி. நீ தாண்டி இன்னைக்கு எனக்கு எஸ்பி. அன்பே நானும் முன்னருகில், அமுதே நானும் முன்னிதழில், அழகே இதமாய் பருகு என் இதழை, அருகில் நானும் வருவேன் தருவேன், எரிமலை போல எனக்குள் ஏக்கம் தாகம் தீர்க்க நீ தாவி வருவாய், என் தேகம் நனையும். இரவொன்று போதும் இனிமேலும் தேநீராய் பாய, பசியான நேரம் தானே பாலோடும் கலந்ததே, தினை மாவும் தகட்டாமலானதே, மனம் மயங்கும் மாலை நேரம் மனசுக்குள்ள அன்பே நானும் முன்னருகில், அமுதே
இதோ வரேன். தம்பி எங்க இருக்கான்? அங்கதான் இருக்கார் சார். 2 நாள் போனதே தெரியலல்ல. ஆமா. பேக வண்டியில வச்சிரு. சரிங்க மேடம். அன்பு, எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. பேசாம இங்கே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துரு. ஓ அப்படியா? நானும் அதான் மனசுல நினைச்சேன். அத நீயே சொல்லிட்ட. எனக்கும் இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் நம்ம மன பொருத்தம். போன உடனே வேலை ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறதா? அத பண்ணு. சரி அம்மா. சரி அம்மா, நான் பார்த்துக்கிறோம்மா. மாப்பிள்ளையும் தங்கச்சி நல்லா இருக்காங்க, அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. வச்சிடறோம்மா. மோகன் சார். தம்பி எங்க? இந்தா கூப்பிட்றேன் சார். அடுத்து எப்போ சார் வரீங்க? கூடிய சீக்கிரமே வந்துடுறேன். தம்பி சார் கூப்பிட்றாரு. சார், ஊருக்கு கிளம்பிட்டீங்க என்ன சார்? தம்பி, எனக்கும் இவளுக்கும் இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால கூடிய சீக்கிரமே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு நாங்கள் இங்கே வந்துடுவோம். ஓகே? சரிங்க சார். வரட்டுமா மோகன்? போயிட்டு வாங்க சார். அப்புறம் போலாமா? தம்பி சார், எப்போ எங்கள் ஊருக்கு வரேன் சார். தம்பி, கூடிய சீக்கிரமே நான் இங்கே வந்துடுவேன். கண்டிப்பாக வாங்க சார். நீங்கள் வந்தால் சந்தோஷம் தானே எனக்கு. சரி தம்பி, போயிட்டு வரட்டுமா? வாங்க சார், நல்லபடியாக போயிட்டு வாங்க சார். வாங்க. என்னடி பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வாடி. என்னடி இவ்வளவு நேரம்? நீ போ. என்னடி 2 இட்லி 2 மணி நேரம் சாப்பிடுவேன், இன்னைக்கு எடுத்ததும் தெரில போட்டதும் தெரில. என்ன நடக்குது இங்க? சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல? ரொம்ப நாள் ஆச்சா? இல்லைங்க, வயிறு பசிக்குது. இல்லை, எனக்கு தூக்கம் வருது. நான் தூங்க போறேன். என்ன உம்முன் இருக்கா? ஒன்றும் புரியலையே.
கண்மணி டே ராமு, இங்க ஒரு அழகான பொண்டாட்டி இருக்கும்போது அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? செஸ் விளையாடுறேன். ஏய், இக்க வச்சு விளையாடலாம், வாடா வா. விடிய விடிய விளையாடுவோமா? வேணாம் வேணாம். ஐயோ அம்மா, என்னடா கீழே உட்காந்துருக்க? ஏண்டி சிவனே, நீ செஸ் விளையாட்டு இருந்தேன், இக்கு வச்சு விளையாடலாம் வான்னு சொல்லி கீழே தள்ளி விட்டு என்னாச்சு நான் கேட்குற? என்ன நானா? இல்லை, நான் தான். இனிமே உன் நைட் சவகாசமே வேணாண்டி, எல்லா டச்சும் பார்க்கல தான். ஐயோ அம்மா, அப்பா அப்பா, இப்படி தள்ளி விட்டாலே. அம்மா முடியல சாமி. அது யாரு? அது யாரு அங்க இருக்குது? எங்க கிட்டே வா. போடா போயிடலாம் போயிடலாம். விட மாட்டாங்க. என்ன எங்க சத்தம்? சீக்கிரம் வாடா தம்பி. உங்க உருவம் இருந்துச்சு தம்பி, லைட்டை போட்டோன்னா காணாம போயிருச்சு தம்பி. அண்ணா, மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம போய் தூங்குங்கண்ணா. ஏன்னா நீ வேற நல்ல கணக்கு கொண்டு வந்தேன் வந்து டிஸ்டர்ப் பண்ணி போட்டீங்க. போடா என்கிட்ட. போய் படுங்க. மூதேவிக்கு பிறந்த மூதேவி. பார்த்தவங்களுக்கு எல்லாம் தெரியும், இவர் பாட்டுக்கு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காரு. நில்லு, பையன் வர சொல்லு. சரி. அக்கா, சாமையில எங்க இருக்கு? டிக்கில இருக்கு. சரிக்கா. தேவைன்னா கூப்பிடுங்கக்கா. எந்த நம்பருக்கு? 9.
ஜஸ்டின் சார். ஹேய், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். வாரம் குட்டியோட வந்துடுறீங்க, எனக்கு மாத்திரம் ஒரு புட்டியை கொடுத்துட்றீங்க. சார், நாங்கெல்லாம் கனவுல மட்டும்தான் சார் அனுபவிக்க வேண்டியிருக்கு. கனவுல யார் அனுபவிச்சா என்னையா? சரி சார், நீங்க உங்க வேலையை பாருங்க, பார்ப்போம். செல்லம், நான் சொல்றதுக்கு முன்னாடியே நீ ரெடி ஆயிட்டியா? ஏய், போங்க, சீக்கிரம் கிளம்புங்க, வெளியில சுத்தி பார்க்க போகணும். இந்த புகை வேற இப்படி கண்ணை வேற. என் வழியில குறுக்க வருவியாடா? கொன்னுடுவேன். என் வழியில குறுக்க வந்து உன்னை கொன்னுடுவேன். யோ, என்னையா பாத்துட்டு இருக்க? ஒண்ணும் பார்க்கலையே. குடு குடு. என்ன தானே பாத்துட்டு இருக்க? இல்ல மேடம். என் புருஷன்ட்ட சொல்லட்டா? வேண்டாம் மேடம். போன்ல பார்த்தே இவ்வளோ ஃபீல் பண்றியே, இத நேரா பார்க்கணும்னு சொன்னா நான் என்ன வேண்டான்னு சொல்ல போறேன். என் வீட்டுக்காரர் முழிச்சிட போறாரு, நான் அப்புறமா வரேன். மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு உன்ன. ஆஹா, இவன் பார்க்குற வருவைக்கு இவ தேய்க்கிற தேய்ப்புக்கும் இந்த பாத்திரம் ஓட்டையா பேரும் போலுக்கா. போடா போடா போ போ போ. நான் ஒரு ரூட் விட்டா இவன் ஒரு ரூட் விடுதான். போறேன போ. சாவியை கொடுத்துட்டு வந்தா? சரிங்க. இதான் என் நம்பரு, வச்சுக்கோ. என்ன அப்புறமா கூட்டு. நான் கிளம்புறேன். விடியா, நான் கிளம்புறேன். போதும், விடியா. ஐயாக்கா, சாத்துக்குடி மாதிரி இருக்கிறவங்களுக்கு தூத்துக்குடி சர்ச்சை சூப்பரா இருக்கு. பரவாயில்ல, வச்சுக்கோங்க. வச்சுக்கோ.
வண்டியை நிறுத்து. go fast டா. சீக்கிரம் இருங்க. பேக் எடுத்துட்டல. பை. பை. பை மச்சி. பை. என்னடா கலர் கலர் கிளிகளா வந்து இறங்குது. வாவ், யாரு இந்த மச்சான்? ஹே மச்சான். மச்சான் சூப்பரா இருக்கான்ல. என்ன சொல்லுங்க? ரூம் வேணும். எங்க இருந்து வந்திருக்கீங்க? தூத்துக்குடி. ஐடி கார்டு கொடுங்க. ஒரு நிமிஷம். பாத்தியா எப்படி இருக்கான்? இல்ல உங்க அட்ரஸ் ஃபோன் நம்பர் எழுதுங்க. இங்க எழுதுடி. பென் இருக்கா? சாருக்கு ஏன் நம்பர் எல்லாம் வேண்டாமா? ஒன்னு போதும். சாருக்கு ஒண்ணே போதுமாண்டி. கமலா அந்த வந்துட்டேன். கொஞ்சம் தள்ளுங்களே. உங்களுக்கு அந்த 9 நம்பர் ரூம் கொடு. போய் திறந்துங்க அம்மி. இது யாரோடைய பேக்கு? ரொம்ப பெருசா இருக்குப்பா. அது தேவியோட பேக். கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். போடா. ஏய் இங்க பாக்கார கண்ணை நோடி பிடிங்க. நம்மளையும் நம்ம ஊர உள்ளாடையிலும் பார்த்தாலே வாயை பொழந்துருவேன். இங்கிட்டு வாங்க. கமலா சொன்னது கேட்டல. எதுவுமே வெளியில காய போடாத. உள்ளே காய போட்டுக்கோ. வீட்டுக்கு தெரியாம டூருக்கு வரதுல ஒரு தனி சுகமே இருக்கு. அதனால தானே யாருக்கும் தெரியாம வந்திருக்கோம். ஏதாவது தேவைனா போன் பண்ணுங்க. எந்த நம்பருக்கு? 9க்கு. நான் கட்டி பிடிச்சா விட மாட்டேன். கண்ணு கட்டி பிடிச்சா ஓகேவா? எழுதுறீ. ஏய், கதவு திறந்திருக்கே தெரியலையே உனக்கு? அது வேற. உள்ள போய் கழட்டுடி. வெளியில கட்டினாலும் உள்ள கட்டினாலும் நான் தானே கட்டணும். போடினா. பாத்துடி, டிவில ஏதோ வந்துற போகுது. ஐயோ, அப்போ ஒரே நாள்ல உலகம் ஃபுல்லா ஃபேமஸ் ஆயிடலாம்ல. வந்தோடனே கனவு காண ஆரம்பிச்சிட்டியாடி? என்னதான் நீ மல்லாக்க படுத்து கனவு கண்டாலும் குப்புற படுத்து கனவு கண்டாலும் உங்க வாப்பா உன்னை கண்ணனுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி கொடுக்கவே மாட்டாரு. நமக்கு தான் ஒண்ணே இல்ல. அவளாவது கனவுலையாவது அனுபவிக்கிட்டோம். ஏய் கொஞ்சம் சும்மா இருக்கியா? எனக்கு தலை வலிக்குது. தூங்குமா தூங்கு. காதலா 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 நான் சொல்ல மாட்டேன், கவிதைதான் அதை சொல்ல மாட்டேன், ஆசைதான் அதை சொல்ல மாட்டேன், ஆவல்தான் அதை சொல்ல மாட்டேன், நாணமே பெண் நாணமே இங்கு எனக்குள் தடுக்குதே, சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன், காதலா நான் சொல்ல மாட்டேன், கவிதைதான் அதை சொல்ல மாட்டேன், ஆசைதான் அதை சொல்ல மாட்டேன், ஆவல்தான் அதை சொல்ல மாட்டேன், நாணமே பெண் நாணமே இங்கு எனக்குள் தடுக்குதே, சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன்.
வருவேன் என்றென்றும் உன்னிடம் அருகில் வருவேன் மனதை தருவேன் அன்பென்றும் நம்மிடம் காதலா நானும் வருவேன் உயிரை தருவேன் என்றென்றும் உன்னிடம் அருகில் வருவேன் மனதை தருவேன் அன்பென்றும் நம்மிடம் இன்னும் இன்னும் நெஞ்சில் துள்ளும் ஆசைகள் எத்தனையோ சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் காதலா நான் சொல்ல மாட்டேன் கவிதைதான் அதை சொல்ல மாட்டேன் காதலா 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 என்னை தருவேன் உன்னில் மலர்வேன் ஏக்கங்கள் என்னிடம் உன்னை நினைத்தேன் என்னை மறந்தேன் தாக்கங்கள் என்னிடம் என்னை தருவேன் உன்னில் மலர்வேன் ஏக்கங்கள் என்னிடம் உன்னை நினைத்தேன் என்னை மறந்தேன் தாக்கங்கள் என்னிடம் இன்னும் இன்னும் நெஞ்சில் துள்ளும் ஆசைகள் எத்தனையோ காதலா நான் சொல்ல மாட்டேன் கவிதைதான் அதை சொல்ல மாட்டேன் ஆசைதான் அதை சொல்ல மாட்டேன் ஆவல்தான் அதை சொல்ல மாட்டேன் நாணமே பெண்ணாணமே எங்கு எனக்குள் தடுக்குதே சொல்ல மாட்டேன் 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 மேடம் மேடம் எஸ் உள்ள வாங்க. ஐயோ இதுவும் ஓல்டு தானா? ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு வேணுமா மேடம்? குளிர் கிடைக்கிறதுக்கு ஒரு காற்று கிடைக்குமா? ஓட்டுறா. நீங்க போங்க என்ன, நாங்க கேண்டீன்லயே வந்து சாப்பிடுறோம். சரிங்க. மனுஷன் காட்டி இங்கே கைய கால வதறிட்டேன்னா இவ்வளவுக்கு குவாட்ரு வேணுமா? குவாட்ரு. ஹலோ. ஹாய், என்ன சொல்லுங்க? வெளியே சுத்தி பார்க்கறதுக்காக போகணும், கொஞ்சம் வரீங்களா? எங்கெல்லாம் போகணும்னு கொஞ்சம் சொல்றீங்களா? இவ்வளோ இடம் இருக்கா? இருக்க போய் தானே காமிச்சேன். உங்க பேர் என்ன? ராமன். என்ன சொல்றீங்க? ராமன் தாங்க சொல்றேன். என் பேர் என்னன்னு தெரியுமா? சொன்னாதாங்க தெரியும். சீதைங்க. ஐயோ, இவ்வளோ அழகான பேரா? அதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மதமே இல்லையே. வண்டியை வர சொல்லுங்க. தம்பி தம்பி இங்க வா. வந்துட்டேன் சார். ஏங்க டென்ஷன் ஆயிட்டீங்களா? பின்ன இருக்காதா? இந்த காலத்துல சீதையா இருந்திருந்தா கூட உங்களை மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க. ஓ ரியலி? தம்பி வந்துட்டேன் சார். சொல்லுங்க சார். இவங்களுக்கு எல்லா இடத்தையும் சுத்தி காட்டு. சரிங்க சார். ஏங்க தம்பின்னு கூப்பிட்டீங்க, அண்ணன் வந்திருக்காரு. நீங்க நினைக்கிற தம்பி இல்லைங்க, இவன் பேர் நல்ல தம்பிங்க. ஓ சீதை சீதை சொல்லி விட்டுட்டு நிக்கிறா. வழியுது. தம்பி எல்லா இடத்தையும் உங்களுக்கு சுத்தி காமி. வண்டி எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே. இவர் பேர் என்னன்னு தெரியுமா? தம்பி ஆண்டி. நீங்களும் எங்க கூட வந்தா நல்லதானே இருக்கும். ஏய் வா போலாம். மேடம்
இது தம்பியோட நம்பர். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நான் தான் முன்னாடி ஏறுவேன். ஏய் இறங்குடி, நான் தான் முன்னாடி. நீ ஏன் ஏறி தொலை, மூஞ்சி பாரு. தம்பி, இத்தனை பேர் ஏறுறோமே, ஓ வண்டி தாங்குமா? எத்தனை பேர் ஏறினாலும் என் வண்டி தாங்கும், நீங்க ஏறுங்க. ஏய் ஏறுடி. எனக்கு தலை வலிக்குது, நீங்க போயிட்டு வாங்க. அவ கண்ணனை நினைச்சு கனவு காணலான்னு நினைக்கிறா. உங்க பஞ்சாயத்தை முடிச்சு ஒரு முடிவுக்கு வாங்க. ஆமாண்டி, நாட்டாம தீர்ப்பு சொல்லிட்டாரு. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி ஆமாண்டி, ஆமா. ஓகே ரைட், போலாம் போலாம். ஏங்க கொஞ்சம் காலை நவுத்தி வைங்க. நீங்க நவுத்தி வச்சாதான் நான் கீர் போட முடியும். நீ போட்டுட்டா. தம்பி வேற பாட்டு போடுறது. அடிக்கடி மாத்தி போடுனா எப்படிங்க போடுறது? தம்பி அடிக்கடி வரசாதிரி, தம்பி தடுமாறிட போறாரு. ஹலோ, இந்த வண்டி எப்பவுமே தடுமாறாதுங்க. எல்லா இடத்தையும் சுத்தி பார்க்கணும்டி. ஏய் வெயிட் பண்ணுங்கடி. வந்துட்டோம்ல. பாத்து வாங்க, குழியில எதுலயும் கால் விட்டுறாதீங்க. ரொம்ப அழகா வாங்கடே. ஏய் 10,000 10,000 + 20,000 20,000 30,000 30,000 + சீக்கிரம் வா மாப்ள. இரு மாப்ள, கணக்கு முடிச்சிட்டு வரேன். பாண்டியண்ணே, பாண்டியண்ணே வந்துட்டேன் சார். சொல்லுங்க சார். டேய் கல்யாணத்துக்கு 5 நாள் தானே இருக்கு, லேட் பண்ணாதடா, சீக்கிரம் வாடா. இந்தானே ரிசப்ஷன் சாவி, கவனமா பாத்துக்கங்க. சரிங்க சார். டேய் சின்ன புத்தி சின்ன சமயம், உன ஒன்றும் சொல்ல மாட்டாரா. என்ன வாங்குவாங்கன்னு வாங்குவாருடா. நான் வந்துட்டேன்டா. சீக்கிரம் வந்து தொலைடா. டேய் அண்ணே நாங்க சரிங்க கிளம்புறோம் சார். யார் ரூம் கிட்ட கொடுங்க. தம்பி அண்ணே, அப்பா கேட்டேன்னு சொல்லுங்களேன். ஓகேண்ணே, கல்யாணத்துக்கு வந்துருங்கண்ணே. வந்துருங்க. ஏன்டா நோய் நோய் நோயின்னு கத்திக்கிட்டு இருக்க? அதான் வந்துட்டு தானே. ஏய் பாத்து கால வெடி, வலிக்கிட போகுது. எப்ப இந்த மேல இந்த பிள்ளைங்க என்னமோ கேட்டாங்க, அது என்னன்னு போய் பாரு. சரிண்ணே. என்னடா வேலை வெட்டியே கிடையாதாடா, எப்ப பார்த்தாலும் குறுக்க வந்துகிட்டு இருக்க. இங்க வாசி வரேண்ணே. என்ன பண்றாங்க? பாத்து வழுக்க போகுதுடி.
போனை எடு, போனை எடு, போனை எடு. அடச்ச, யாரா இந்த நேரத்துல? ஹலோ ஹலோ, உங்க ரிசார்ட்ல இருந்து ஃபாத்திமா பேசுறேன். பாத்திமாவா? யாரு? காலேஜ்ல இருந்து டூருக்கு வந்தோம்ல, என் ஃப்ரெண்ட்ஸோட தானே நீங்க ஆ போயிருக்கீங்க. சொல்லுங்க மேடம். எனக்கு இங்க தனியா இருக்க பயமா இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போனை கொடுங்க. அவங்க குளிச்சுக்கிட்டு இருக்காங்க மேடம். பரவாயில்ல சார், எப்படியாவது கொஞ்சம் கொண்டு போய் கொடுங்க. குளிச்சுக்கிட்டு இருக்கவங்க கிட்ட எப்படி மேடம் ஃபோன் கொடுக்கறது? இல்லைன்னா நீங்க வந்து கூட்டிட்டு போங்க. ஓகே மேடம், நீங்க வந்துகிட்டு இருங்க. சரி, ஓகே. நானே வரேன் மேடம். இங்க வராமலே இருந்திருக்கலாம். வீட்டுக்கு வேற தெரியாம வந்துட்டோம். இங்க பாக்குறவனா பயமுறுத்துற மாதிரியே இருக்கான். ஏறுங்க மேடம். இல்ல வேண்டாம், நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன். எந்த காலேஜில் படிக்கிறீங்க? உங்க வேலையை மட்டும் பாருங்க. என்னாச்சு? இருங்க, என்னன்னு பார்க்குறேன். பஞ்சர் ஆயிடுச்சு, ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க. சரி, சீக்கிரமா பாருங்க. ஐயோ, விடக்கோழி மாதிரி இல்ல இருக்கா? இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இதோ 10 நிமிஷத்துல ஆயிடும் மேடம். இதுதான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே சொன்னீங்க. நான் என்னங்க பண்ண முடியும்? நீங்க வேணா முன்னாடி போங்க, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வண்டி ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். சரி, எந்த வழியா போறது? அந்த பாதையில போங்க, அங்கதான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. இந்த காட்டுக்குள்ள என்னத்தை சுத்தி பார்க்க வந்தாலுங்க? அல்ல, பேய் மாதிரி வர பார்த்து வர வேண்டியது தானே? பேய்னா புடிச்சிர போகுது. என்ன பாக்குற? கையை விடு. நில்லு. ஓடாத ஓடாத, நில்லு. நில்லு.
அமுச்சு விட்டேன். தயவு செஞ்சு என்னை விட்டுடு ப்ளீஸ். ஏய், உன்னை விட்டு போறதுக்கா ஓடி வந்திருக்கேன். ஆ? ஏய். ஏய், நில்லு. நில்லு. ஓடாத. உன்னால எங்கேயும் போக முடியாது. நில்லு. ஒண்ணு. ஏய். ஏய். ஏய், எழுந்திரு. குளிக்க போனவங்க வேற தேடக்கூடாது. அப்புறம் வந்து பாத்துக்கலாம் அவளை. ஏய் சீக்கிரம் வாங்கடி. வாங்கடி போலாம். பாத்து ரூம்ல இருக்கா. சரி வா. வாடி போலாம். ஏய் இருடி, நானும் வரேன் இரு. ஐயோ ஃபாத்திமா ஃபோன் பண்ணிருக்காடி. அங்க பாருடி. அடிச்சிருக்கா. அங்க சூப்பரா இருக்குல்ல. வாங்கடி போலாம். தண்ணி. இத புடி. ஃபாத்திமா கால் பண்ணிருக்காடி. எனக்கும் மிஸ் கால் இருக்குடி. தண்ணி. சரி அவ எல்லாரும் சரி வாங்கடி சீக்கிரம் போகலாம். ஜாலியா இருக்குதுல்ல. ஆமா நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ண. ஆனா நீ தான் ரொம்ப விளையாடிட்ட. போ சீக்கிரம் போ. ஏய் பேசாம வாங்கடி. ஐயே சீக்கிரம் வாங்கடி. வாங்க பாருங்க. தம்பிய பாருடி நல்லா தூங்குது. தட்டி எழுப்புனா எழுந்திருச்சிரும். தம்பி தம்பி எழுந்திருப்பா. ஏய் தம்பி தொட்டது எந்திரிச்சு பாத்தியா? தம்பி நல்ல தூக்கமோ? நல்லா தூங்கிட்டேன் மேடம். தம்பி எதையாவது பாத்துக்கிட்டு இருந்திருக்கலாமே. ஆமா இங்க எல்லாமே நான் பார்த்த இடம் தானே. தம்பி எல்லாத்தையும் பாத்துட்டியாடா? எங்களுக்கு தான் எதையும் காட்ட மாட்டேங்கிற. சரி சரி கலப்புங்க. ஏய் எதடி? வண்டியத்தான். வழி விடுங்க மேடம் போவோம். எப்படி வர பாரு. ஏய் போட்டி இருக்குடி. ஃபாத்திமா எங்க போயிருப்பா? கதவு பூட்டிட்டு எங்க போயிருப்பா?
நம்ம எல்லாருக்கும் ஃபோன் வேற பண்ணிருந்தா. தெரியலடி. எங்க போயிருப்பா? தெரியலையே. எங்க போயிருப்பா? புரியலையேடி. எங்க போயிருப்பா? என்னடி? இங்கதான் எங்கேயாவது இருப்பா. சரி சரி கொஞ்சம் போய் பாத்து பாடி. போ போ நீ நீ வா. போடி. நீ போ. சரி சரி வாடி. நாமளும் போய் பார்க்கலாம். சீக்கிரம் வா. அண்ணா ஃபாத்திமா என்னடி? பாத்தீங்களா? இல்ல பாக்கலையே. எங்கதான் போனா இருமா, அவ? இந்த சாவி எடுத்துட்டு வரேன். பார்க்குக்கு போயிருப்பான்னு இந்தாங்கம்மா நினைக்கிறேன். சாவி. எங்க சாவி உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? டேபிள்ல தாம்மா இருந்துச்சு. ஃபாத்திமா தான் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அண்ணா கொஞ்சம் பயமா இருக்குன்னு. பயப்படாதீங்கம்மா, நீங்க ரூமுக்கு போங்க. நான் தேடி பார்க்க சொல்லுதேன். கமலக்கண்ணா, வேற எங்கேயாவது போய் தேடி பார்க்கலாம். ஏ கமலக்கண்ணா, இந்த புள்ளையில போய் பாரு. சரிங்கண்ணே. அண்ணா வந்து கூட்டிட்டு போயிருப்பானோ? ஏ சிவா, சீக்கிரம் ஓடியா. இதோ வந்துட்டேண்ணே. சரி நீ கொஞ்சம் போய் பாரு போ. சரிடி. இந்த என்னண்ணே? புள்ளையில பாத்திமான்னு ஒரு பிள்ளைய காணுமாப்பா. இந்த பக்கமா தேடி பாரு. நான் இந்த பக்கமா போய் பார்க்கேன். ஃபாத்திமா! பாத்திமா! பாத்திமா! எங்க போனாங்க? பாத்திமா! பாத்திமா! ஃபாத்திமா! 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 பாத்திமா! 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 இந்த புள்ள எங்க போச்சு? எங்க தான் போயிருக்கும்? பாத்திமா! எங்க போனடி? எங்க இருக்க? என்னையா ஓடிக்கிட்டு இருக்க? வந்த பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணு காணோமா? அப்படியா? என்ன உனக்கு சட்டையில ரத்தக்கற மாதிரி இருக்கு? இது நேத்து கோழி வெட்டும்போது பட்டிருக்கோம்யா. அப்படியா? சமாளிச்சிட்டேன். ஃபாத்திமா! 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 ஃபாத்திமா அங்க இல்லடி. நீங்க பாத்தியா? சரி வா ரூம்ல போய் பார்க்கலாம். அவளை எங்க தேடி காணுமே. அவ எங்க போயிருப்பாடி? அவ எங்கடி போயிருப்பா? அவ இந்த மலையை விட்டு போறதுக்கு சான்ஸே இல்ல. ஆமாண்டி, அவ சொல்றது சரிதான். ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நம்ம தாண்டி மாட்டுவோம். அதுவும் கரெக்டா. ஐயோ என்னாச்சு ஏதாச்சும் தெரியலையே. இங்க உட்காந்து வேஸ்டா பேசாம ஊருக்கு கிளம்பல வாங்கடி. யார் முத்துக்குமாரா? ஆமாண்ணே. எப்ப அங்க ஒரு வண்டி வேணுமாப்பா? என்ன வண்டிண்ணே? ஜீப்பு தான்ப்பா. அங்கே ஒரு வண்டி இல்லையாண்ணே? இங்குள்ள வண்டியெல்லாம் ஓனர் பையன் கல்யாணத்துக்கு போயிருச்சு. சீக்கிரமா ஒரு ஜீப் இருந்தாங்க அனுப்பேன். ஒருவேளை நம்ம கிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் ஃபோன் பண்ணிருப்பாளோ? இருக்கலாம்டி. சீக்கிரமா அந்த பிள்ளைய போகணுமாப்பா. வண்டி அனுப்பு. வச்சிட்டுமா? சரி. இந்த இது உள்ள ட்ரெஸ் கூட இங்கேயே விட்டுட்டு போயிட்டாளேடி. அழாத. இந்த இந்த உள்ள
அழாத கண்ணு, அழாத. கண்டிப்பா வந்துடும் உங்க ஃப்ரெண்டு. போயிட்டு வாங்க. அழாதீங்க பாப்பா, அழாதீங்க. வீட்டில் போய் பாருங்க, வந்திருப்பாங்க. வரலன்னா இங்கே வந்தாலும் நாங்களே அனுப்பி வைக்கோம். சரி, போயிட்டு வாங்க. தண்ணி கொடுத்தா நான் கம்பி அண்ணோண்டி. நான் வாழணும்னா நீ சாவணுண்டி. சாவுடி, சாவு, சாவுடி. சாவுடி, சாவு. சாவுடி, சாவ மாட்டியா? சொல்லாம வந்ததுனால தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். என்னை மன்னிச்சிருங்க பாப்பா. அம்மா, அம்மா, ஏமா என்ன தேடல? அம்மா, ஏமா என்ன தேடல? உங்களுக்கு நான் வேண்டாமா? உங்களுக்கு நான் வேண்டாமா? ஐஷா, ஐஷா, என்னங்க? கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. என்னாச்சு? என்னங்க என்னாச்சுங்க? சொல்லுங்க. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? நம்ம புள்ள பாத்திமாவுக்கு ஏதோ நடந்துருச்சுமா. பொண்ணுக்கு ஒன்றும் ஆயிருக்காதுங்க. ஏன் கவலைப்படுறீங்க? இல்லம்மா, அமைதியா இருங்க. ஏதோ நடந்துருச்சுமா. ஒன்றும் ஆயிருக்காதுங்க. கவலைப்படாம தூங்குங்க. அண்ணே அண்ணே சுப்பா அண்ணே, நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சு. இந்த அம்மா வேற கூப்பிடுது, இன்னைக்கு வேற அடிக்குமோ? தம்பி ரிசப்ஷனுக்கு வர சொல்லு. இந்த அம்மா வேற முறைக்குது, நாம என்ன தப்பு பண்ணோம்? அடிக்கடி முறைக்குது. தம்பிய வேற வர
சொல்லுது. என்னதான் நடக்குதோ இன்னைக்கு நம்ம அடி வாங்கலப்பா. யார் செஞ்சு புண்ணியமோ நாம தப்பிச்சிட்டோம். தம்பி தம்பி தம்பி, உன்னைய ஓனரம்மா ரிசர்வேஷனுக்கு வர சொல்லியிருக்காங்க. வந்துடுறேண்ணே. என்ன மேடம் கூப்பிட்டீங்களா? என்ன நல்ல தம்பி, உடம்பு சரியில்லையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை மேடம், நான் நல்லா தான் இருக்கேன் மேடம். உன்னை பார்த்தா பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கு. அப்படிலாம் எதுவும் இல்லை மேடம். அப்புறம் லீவ் ஏதாவது வேணுமா? லீவ் எதுவும் வேணாம் மேடம். சரி, கடைசியா ஒரு முறை உங்க அப்பா அம்மா போய் பார்த்துட்டு வா. ஒன்றுமே புரியல. உட்காரு. ஹாய் தம்பி. சார் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சார். என்ன சார் திடீர்னு இந்த பக்கம்? இனி நான் இங்கே தான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம் சார். சொன்ன மாதிரி திரும்பவும் வந்துட்டீங்களா சார்? வாங்க சார் நம்ம ரூமுக்கு போகலாம். ஓகே மேடம் வர மேடம். எந்த ரூமு? அதே ரூம் தான் சார். இந்த வண்டி சாவி. நீ வண்டியை பார்க் பண்ணிட்டு வந்துரு தம்பி. எந்த வண்டி சார்? இந்த வண்டி தான். சரிங்க சார். ஆ சாணியனே, கதையை முடிக்கலான்னு பார்த்தா தப்பிச்சிட்டேன். இன்னொரு நாளைக்கு மாட்டாமையா போவேன், விட மாட்டேன். கண்மணி, என்னடி அங்க சத்தம்? நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், பதிலே காணோம். ஒண்ணு இல்லைங்க, ஸ்ப்ரே பாட்டில் கீழே விழுந்துருச்சு. உள்ள வாங்க சார். அப்பா. உட்கார் தம்பி. என்ன ரொம்ப டல்லா இருக்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறீங்கல்ல அதான். என்ன சார் மேடம் வரலையா? ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அதான் வரல. ரொம்ப சந்தோஷம் சார். என்ன சார் கையில் தாயத்தெல்லாம் கட்டியிருக்கீங்க? இதுவா, போன தடவை இங்கே வந்துட்டு போனேன்ல, ஊருக்கு போன பிறகு எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால பக்கத்து வீட்டில் முஸ்லீம் ஃப்ரெண்ட் தர்காவிலேருந்து மந்திரிச்சு கொடுத்தாங்க இந்த தாயத்தை. என்ன சார் சொல்கிறீங்க? இது கட்டினதுக்கு பின்னாடி எந்த பிரச்சனையும் இல்லைப்பா. அப்படியா சார்? சார் நீங்கள் படுத்து ரெஸ்ட் எடுங்க சார். நான் வேணா அப்புறமா வந்து பார்க்குறேன். நீங்கள் எழுந்த உடனே எனக்கு கால் பண்ணுங்க. சரி தம்பி. வரேன் சார். சரி. வாப்பா, அன்னைக்கு நாங்க இந்த ரெசார்ட்டுக்கு தான் வந்தோம். இப்படி சொல்லாம வந்ததுனால தான் எனக்கு இவ்வளவு கஷ்டமா போச்சு. அன்னைக்கு சொல்லாம வந்ததால தான் இன்னைக்கு ஃபாத்திமாவை காணாம தவிச்சிட்டு இருக்கோம். இதான் வாப்பா. என்னம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இவரு யாரு? உங்க அப்பாவா? ஃபாத்திமாவோட அப்பா. வணக்கம் சார். உள்ள வாங்க, உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, நான் இங்கே உட்காந்துக்கிறேன். சரி சரி. பாண்டியா, 2 சேர கொண்டா. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லா இருக்காங்களா? உங்க வீட்டில் நல்லா இருக்காங்க? நல்லா இருக்காங்க. இன்னும் 2 சேர் எடுத்துட்டு வா. உட்காருங்க சார். நாங்களும் இன்னி வரைக்கும் ஃபாத்திமா தேடி பார்த்து தான் சார் இருக்கோம். எங்கேயுமே காணல சார். இது வரைக்கும் இந்த ரிசார்ட்டில் அந்த மாதிரி சம்பவம் நடந்ததே இல்லை சார். நான் கூட தேடி பார்த்தேன், ஆனால் எந்த தகவலும் கிடைக்கல. இவதான் சார் என் ஒய்ஃப். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா வாப்பா? நல்லா இருக்கம்மா. அப்புறம் உட்காருங்க மேடம். அம்மா நல்லா இருக்காங்களா வாப்பா? நல்லா இருக்காங்க.
பாண்டியன் என்னங்கம்மா? டீ கொண்டு வர சொல்லு. சரிங்கம்மா. இங்க ஸ்டேஷன் வரைக்கும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அப்படியே இங்க வந்தேன். பிள்ளையை பார்க்காம மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தம்பி. அதனால இந்த ரிசார்ட்டை வந்து பார்த்துட்டு ஏதாவது கொஞ்சம் விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். அழாதீங்க வாப்பா, உங்க பொண்ணு வந்துருவா. கண்டிப்பா உங்க பொண்ணு வந்துருவா, கவலைப்படாதீங்க. ஐயா டீ. இல்ல டீ உங்களுக்கு கொடு. அம்மாவை நான் கண்டிப்பா கேட்டுன்னு சொல்லுங்க வாப்பா. என் பொண்ணு மாதிரி தான்மா நீயும். நான் தான் உங்க பொண்ணுன்னு வச்சுக்கோங்க. கவலைப்படாதீங்க வாப்பா, உங்க பொண்ணு வந்துருவா, கண்டிப்பா வந்துருவா வாப்பா. அம்மாவை கவலைப்படாம இருக்க சொல்லுங்க. கவலைப்படாதீங்க சார், இப்படியும் உங்க பொண்ணு வந்துருவா சார். உங்களை மாதிரி ஆறுதலா இருக்கிறவங்களால தான் உயிரோட இருக்கு. எங்களுக்கும் மனசு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. சரி கிளம்புற தம்பி. ஓகே சார், வாங்க. ஒரு பக்கம் வந்தா வரேன் வாப்பா, கண்டிப்பா வரேன். என்ன சார் டீமோட வந்திருக்கீங்க? ஏதாவது கேஸ் விஷயமா வந்திருக்கீங்களா? ஆமாம், கேஸ் விஷயமா தான் வந்தேன். எங்கே சார்? இங்கே தான். இங்கேயா? வணக்கம் சார். வணக்கம். என்ன சார் இந்த பக்கம்? வேலையத்தான். மோகன், எல்லா ஸ்டாஃபையும் கூப்பிடுங்க. என்ன விஷயம் சார்? கூப்பிடுங்க. கமலா. என்னங்க சார்? இந்த வந்துட்டேன். என்ன போலீஸா வந்த அன்னைக்கு சரியான கேஸா மாட்டிருச்சு. எப்படியும் பாக்கெட் நிறைஞ்சிரும். அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம பாக்கெட் நிறையுமா? நம்ம ஸ்டாஃப் எல்லாத்தையும் வர சொல்லு. சரிங்க சார். நமக்கு கிடைக்கிறது கிடைக்கும்பா. போன மாதம் 1ஆம் தேதி கொஞ்சம் காலேஜ் பொண்ணுங்க இங்கே வந்தாங்களா? ஆமாம் சார் வந்தாங்க. எத்தனை பேர்? 7 பேர். அதில் ஒரு பொண்ணு மிஸ் ஆயிருக்கா. உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் தெரியாது சார். தெரியாது சார். தெரியாதுங்க ஐயா. இல்லையா, எனக்கு எதுவுமே தெரியாது. யோ, என்னையே அங்கே குசு குசுன்னு பேச்சு. ஒன்றும் இல்லை சார். சரி, நீங்கள் வண்டி எடுத்துட்டு கிளம்புங்க, நான் வரேன். சரிங்க சார். ஓகே சார். நம்மள போக சொல்லிட்டாரு, நம்ம பாக்கெட் நிறையாதோ. தம்பி இங்கே வா. சார் வா மாப்பிள்ளலாம் போகலாம். தம்பி, நீ இருக்கிற இடத்துல எப்படியா ஒரு பொண்ணு காணாமல் போச்சு? சார், அந்த பொண்ணை அவள் லவ்வர் தான் கூட்டிட்டு போயிருப்பான்னு அவள் கூட வந்தவங்களே சொன்னாங்க சார். அப்படியா? ஆமாம் சார். இங்கே அந்த பொண்ணு மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. அவள் லவர் கூட தான் போயிருப்பா. அதில் எனக்கு சந்தேகமே இல்லை சார். அந்த பொண்ணோட அப்பா பொண்ணு இங்கே தான் மிஸ் ஆயிடுச்சுன்னு கேஸ் கொடுத்துருக்காரு. ஸ்டேஷனில் ரூம் சரியில்லை, அதனால இங்கே தங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகே சார், நீங்கள் தாராளமாக தங்குங்க. நான் போய் ரூமை ரெடி பண்ணுறேன். சரி, ஓகே சார், ரெடி பண்ணு. கல்யாணத்துக்கு தான் உன் பின்னாடி சுத்திட்டு இருந்தேன், இப்போ உன இதில் வச்சு சுத்த வேண்டியதா இருக்கு. கண்மணி இன்னும் சும்மாவா? கண்மணியை நீ இப்போ சுத்திட்டு தான் இருக்கணும். நாளைக்கு நான் தென்காசி போறேன். சரி, போயிட்டு வா. இல்ல நீ வாயேன், ஊர்ல கொண்டு போய் விடுறேன். 2 நாள் வீட்ல இருந்துட்டு வா. நான் வரல, போயிட்டு வா.
ஏய் உங்க அப்பா ஃபோன் பண்ணி உன்னையும் கூட்டிட்டு வர சொன்னாரு. நான் தான் வரலன்னு சொல்றேன்ல. வந்தாவா வரலனா போ, எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன். பொண்ணை இங்கே வச்சு தான் காணும்னு பொண்ணோட அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இங்கே வந்து விசாரிச்சா பொண்ணு அவன் லவ்வரோட ஓடி போயிட்டான்னு சொல்கிறாங்க. ஒன்றும் புரியலையே. வண்டியில் ஏதோ டீசல் கசையும் இருக்க போய் பாறேன். இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காமலா போயிடும். என்னையா இந்த நேரத்தில் டீசல் காசு அது இதுன்னு தம்பி இந்த நேரத்தில் எங்கே போகிறான்? பாய் பாய் ராமு. போயிட்டு வரேன் கண்மணி. கண்ணம்மா. என்னங்கம்மா? இங்க வா. தம்பியை வர சொல்லு. சரிங்கம்மா. தம்பி என்ன கண்ணுமா? அம்மா கூப்பிடுறாங்க. சரி நான் வரேன். வா தம்பி, உனக்காக தான் வெயிட் பண்றேன். என்ன மேடம்? நம்ம குடோனுக்கு போய் வாட்டர் டேங்க் எடுத்துட்டு வா. சரிங்க மேடம். ட்ரெஸ் அழுக்கா இருக்கு மேடம். ட்ரெஸ்ஸை மாத்திட்டு போயிடுறேன் மேடம். சரி, போயிட்டு வா. சீக்கிரம் போயிட்டு வா. வேகமா போ.
மேடம் மேடம் ஹலோ 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 இங்க யாராவது இருக்கீங்களா? அம்மா தம்பியை குடோனுக்கு போய் சொல்லிச்சுன்னு சொன்னான். இந்த போலீஸ்காரரு வேற சந்தேகப்பட்டு தம்பியை தேடி குடோனை பார்க்க ஓடிக்கிட்டு இருக்காரு. இந்த வாட்டர் டேங்க் எடுத்துட்டு போய் என்ன பண்ண போதோ? டேய் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. ஏய் காலை பிடிச்சி கேட்கிறேன், விட்டுருங்க. உன்னை விடுறதுக்காக வாடா நான் வந்தேன். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். டேய் அன்னைக்கு இதே மாதிரி நான் உன் காலை பிடிச்சு கேட்டனால கேட்டியா? நீ கேட்டியா? பட்டம் பூச்சி மாதிரி இருந்தேன்ல, இறக்கமே இல்லாம கொடூரமா கொண்டியே. உன்னை எப்படி விடுறது? என்னை நம்பி எங்க அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க, என்னை விட்டுருங்க. உனக்கு மட்டும் தான் அப்பா அம்மா இருக்காங்களா? எனக்கு இல்ல. அவங்க என்ன தேட மாட்டாங்களா? நான் எங்க இருக்கேன்னு கூட தெரியாம செஞ்சிட்டியடா பாவி. தயவு செஞ்சு என்னை விட்டுடு, மன்னிச்சு. இதுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு முடிவு கட்டாம விட மாட்டேன். வாடா வா, வந்து பாரு. வாடா வாடா, இந்த உடம்பு தானே நீ ஆசைப்பட்ட. வாடா, வந்து எடுத்துட்டு போக முடிஞ்சா போடா. வாடா வாடா, எங்க அப்பா அம்மா கூட எவ்வளவு சந்தோஷமா இருந்த தெரியுமா? தெரியுமாடா? நீதானே என்ன கொண்ட. யாசை எலட்சியம் எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டடா, நாசம் பண்ணிட்டடா. உன்னை கொல்லாம நான் விட மாட்டேன்டா, உன்னை கொல்லாம நான் விட மாட்டேன்டா. வா வாடா வாடா வாடா. என் கண்ண என்ன முன்னு கொண்டு வர எவ்வளவு கஷ்டப்பட்டா தெரியுமா? தெரியுமாடா? தெரியுமா? உன்னை விட மாட்டேன்டா, உன்னை விட மாட்டேன். என் பாப்பா என் பக்கத்துல இருந்தப்ப கூட என்ன பேச விடாம பண்ணிட்டியடா. முதலாளி அம்மா உருவத்துல இருக்கிறதுனால தான் உன்னை இவ்வளவு நாள் பொறுத்தேன். என் உயிரை காப்பாத்திக்க நான் யாரை வேணா கொண்டுடுவேன். பயந்து ஓடிடுவேன் நினைச்சியா? உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. இனி என் கையால சாவனா சாவு, செத்துப்போ. முடிஞ்சா கொள்ளு, சாவு முடிவான நீ என்ன கொல்ல போறியா?
டேய் தம்பி டேய் டேய் உனக்கு என்னாச்சு? ஏய் எழுந்துரு